ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்களை இந்த வீடியோவில் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனியும் நம்ம சேனலுக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ லாஸ்ட் ஃப்ரைடே தான் நான் எடுத்தேன். ஸோ தம்பிக்குட்டியை ஸ்கூல்லேருந்து விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா ரிலாக்ஸாக வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தம்பி ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் தண்ணி கூட குடிப்பேன். அது வரைக்கும் தண்ணி தாகம் அடித்தாலும் கூட குடிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் டைம் இருக்காது. நம்ம எல்லாருமே அப்படி தான். அதுக்கப்புறமா நான் காஃபி வச்சு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சமாக ரைஸ் வச்சு சாப்பிட்டேன். தம்பிக்கு இன்றைக்கி ரைஸ் வந்து வெண்டைக்காய் பொரியலும் போட்டு ரைஸ் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ அந்த ரைஸ் இருந்தனால முந்தின நாள் குழம்பு கொஞ்சம் இருந்தது, மீன் குழம்பு இருந்தது. ஸோ அது வச்சு நான் சாப்பிட்டு கையோட பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா நிறைய சேர்ந்துடும். ஸோ நான் வந்து எப்போவுமே அப்பப்போ கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்தாலும் கூட நான் கழுவி வச்சுருவேன். அப்போனா கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். அடுத்த நேரம் நம்ம சமைக்கிறதுக்கும் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் மொபைல் எடிட்டிங் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 12 o'clock போல் கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி இருந்தது. அது அழுகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஸோ இனியும் விட்டு வச்சா சரியாகாதுன்னு சொல்லிட்டு எடுத்து மில்க் ஷேக் மாதிரி போட்டுடலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரியும் கொஞ்சம் மில்க்கு லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு சுகர் போட்டு குடித்தா தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சமாக மில்க் ஷேக் போட்டு குடிச்சிக்கிட்டேன். இந்த ஸ்ட்ராபெரி ஜூஸை தான் தம்பிக்கு மில்க் ஷேக்குன்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ நானும் அதே மில்க் ஷேக் சொல்லி பழகிட்டேன். குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கையோட வீடையும் கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். ஸோ ஃபைனலாக எனக்கு வீடு கூட்டுற வேலை இருந்தது, அதையும் நான் முடிச்சு வச்சுட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 12:15 எனக்கு முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் அவங்க அப்பா வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் திருப்பியுமா கொஞ்சம் ரைஸ் வச்சு பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சு மேரக்காய் பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மேரக்காவுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரைஸ் கழுவி வச்சுட்டேன். ஒரு பக்கமாக ரைஸ் வெந்துட்டுருக்கு. அதே மாதிரி மேக்ஸிமம் நம்ம வீட்டில் குக்கரில் ரைஸ் வைக்க மாட்டேன். எப்போவாவது தான் ரைஸ் வந்து குக்கரில் வைப்பேன். எப்போவுமே வடிச்சுக்குவேன். ஸோ அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேருக்கு சுகர், பிபி எல்லாம் வர்றது வந்து இந்த வடிக்காமல் குக்கர் ரைஸ் சாப்பிட்றதுனால தான் நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எது சாப்பிட்றது எது விடுறதுனே தெரியல. சரி, சொல்கிறாங்க இது நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே இந்த மாதிரி வடித்த சாதம் தான் செஞ்சு சாப்பிட்டாங்க. அதனால் நானுமே வந்து வீட்டில் எப்போவுமே நான் கன்சீவ் ஆனதுலேருந்தே நம்ம வீட்டில் வந்து வடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பருப்பு கடையிறதுக்கு பருப்பும் 2 பச்சை மிளகாய், ஜீரகம், மஞ்சத்தூள், உப்பு போட்டு பருப்பு வேக வச்சாச்சு. இப்போ மேரக்காய் பொரியலுக்காக நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மேரக்காவை வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, மீடியம் சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மேரக்காய் வந்து நான் ஃபஸ்ட்லாம் சாப்பிடவே மாட்டேன். அம்மா செஞ்சுருந்தா பருப்பு சாம்பாருக்குள்ளே இருந்தாலும் கூட நான் எடுத்து வச்சுருவேன். ஆனால் நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எது நம்ம வேண்டான்னு ஒதுக்குறோமோ அந்த வெஜிடபிள்ஸில் நிறைய நல்லது இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இதில் நீர் சத்துக்கள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும். இந்த மாதிரி நீர் சத்து காய்கள் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு நிறைய டீடாக்ஸிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டெல்லாம் நான் இந்த மார்க்கெட்டில் பார்த்தா கூட வேணான்னு வச்சுட்டு வந்துடுவேன். ஆனால் இப்போ எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அந்த காய் எல்லாமே வாங்கி நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, அட்லீஸ்ட் நம்ம குழந்தைக்காவது சின்ன வயசுலேருந்தே பழக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காயுமே இப்போ செஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் மேரக்காய் பொரியலுக்கு ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கடுகு எல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 1 போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். கட் பண்ணி வச்சுருக்க மேரக்காயும் அது கூட போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக ஒரு ஜாரில் தேங்காய், ஜீரகம், பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து ஃபைனலாக இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஒரு 5 minutes இது ரெடி ஆகிடும். சைடில் எனக்கு சாதமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் நான் வடித்து எடுத்துக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சம் ரசமும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகு ரசம் வைக்கிறேன்.
நிறைய டைப்பில் ரசம் பண்ணுவேன். இன்றைக்கி நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, மிளகாய், பூண்டு இந்த 5ஐயும் நல்லா போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பக்கம் மேரக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. ரசத்துக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு இந்த அரைச்சி வச்சுருந்ததை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டதுக்கப்புறமா 3 தக்காளி, கொஞ்சமாக புளியை போட்டு ஒன்றாவே மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு அந்த பேஸ்ட்டை இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசம் போனதுக்கப்புறமா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு தேவைக்கேற்ற தண்ணி விட்டு லைட்டாக ஒரு கொதி வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தலையும் போட்டோம் அப்படின்னா சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் முந்தின நாள் நான் கொஞ்சம் பலகாரம் செஞ்சுருந்தேன். ஸோ நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய போட்டிருந்துருப்பேன் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாம். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் மீதியாக இருந்தது. ஸோ அது ஒரு டிஸ்பென்சரில் எடுத்து வச்சுட்டேன். இல்லை அப்படின்னா அந்த ஆயில் மேலேயும் கீழேயும் கொட்டிகிட்டு இருக்கோம். அது நமக்கு தான் 2 வேலையாயிடும். அதனால் அதுக்கப்புறம் பருப்பு கடையலுக்கு லைட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறேன். எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் 3 மட்டும் போட்டு தாளித்து ஊற்றணும் அப்படின்னா சூப்பரான பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பருப்பு கடையல் கூட 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம சாதத்தோடு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. 6 மாத குழந்தையிலேருந்தே நம்ம பருப்பு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோ நல்லது இந்த பருப்பு கடையல். குழந்தைங்களுக்கு ஒரு 6 வயசு வரைக்கும் நம்ம கடையில் எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. எப்போவுமே இந்த மாதிரி பருப்பு சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு எந்த டைஜஷன் ப்ராப்ளமும் வராது. நான் இதை பேசிக்காக ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். தம்பிக்கு எப்போவுமே பருப்பு, ரசம், தயிர் இந்த மாதிரி மட்டும்தான் கொடுப்பேன். அப்படி என்னால் முடியல அப்படின்னா ஒரு கஞ்சியும் கூட வச்சு கொடுத்துடலாம். வெளியில் வாங்கி கொடுக்கவே மாட்டேன். வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே சமைக்கிறதுனால அப்படியே திரும்பி பார்த்தா 3 மணி ஆகிடுச்சு. சரி தம்பிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்கன்னு தம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டு தம்பிக்கும் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எப்போவுமே காமெடி சேனல் தான் ஓடும். அதுலேயும் வடிவேல் காமெடினா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் ஈவினிங் ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் இருந்தது. ஃப்ரைடேவே முடிச்சு வச்சிடலாம், 2 டேஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் படிக்க வச்சுட்டு இருந்தேன். அப்படி தான் இந்த டே போச்சு. அதுக்கப்புறம் மதியானம் செஞ்ச பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ நைட் டின்னருக்கு எதுவுமே செய்யலை. ஏன்னா சாதம், அந்த பருப்பு கடையில் எல்லாமே மீதி இருந்தது. அதவே வச்சு டின்னருக்கும் சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த வீக்கோட பர்த்டே விஷஸ் யாருக்கெல்லான்னு பார்த்தீங்கன்னா எமிமா, ராகவ், ராஜீவ், சீதா, ராஜி, தினேஷ், விவேக் இவங்க எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. லாஸ்ட் வீக் மேரிடான ஜகன், ஷில்பா ஹாப்பி மேரிட் லைஃப். இதே மாதிரி சந்தோஷமாக எப்போவுமே நீங்கள் வாழ்க்கையில் இருக்கணும், எல்லா செல்வ செழிப்போடும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இனியும் உங்களுக்கு ஹாய் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் உங்கள் நேம் சொல்லுங்கள், உங்களோட பர்த்டே டேட்டும் சொல்லுங்கள். பர்த்டே விஷஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவும் நான் ப்ரேவும் பண்ணிக்குவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்க டைமில் மினி விளாக் வாட்ச் பண்ணுங்கள். ஷார்ட்ஸோட லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.